நீங்க ரொம்ப அழகா ஒண்டர்ஃபுல்லா எழுதிருக்கீங்க. சோ எம்ஜி என்ஆர்ஜிஏ இல்ல எம்ஜி நிறைக்கான் கூட நான் கவர் பண்ணலாம். சோ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். நல்ல நல்ல எலாபரேட் பண்ணிருக்கீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஆள் இந்த மாதிரி எழுத முடியுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ரொம்ப யங் ஏஜ் கூட. சோ சின்ன வயசுல இந்த மாதிரி எழுத முடியுமா ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. நான் என்னோட சஜஷன் சொல்றேன் இல்ல, நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். ஓரளவு எல்லாமே நல்லா கொடுத்துட்டீங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா நல்லா இருக்கும். இது நான் சஜஷன் கொடுத்த பிறகு நீங்க ஒரு ஐடியா பண்ணி எழுதினாலுமே என்னோட சீனியர் எவ்வளவு இருக்காங்கல்ல, அவங்க பர்மனன்ட் பொசிஷன் கண்டிப்பா தேவைப்படும். சோ இந்த சஜஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எல்லாருக்கும் மார்க் வந்து கொஞ்சம் பாதியா சிவில்ல குறைஞ்சிருது. இப்ப நான் உங்களுக்கு எலாபரேட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஏன் சிவில்ல வந்து எல்லாரும் 1000 மேல வாங்க முடியறது இல்ல அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் கூட கொஞ்சம் பேசலாம். சோ இது நல்ல ஸ்கீமான ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது இல்லையா? சோ எடுத்து நல்லா பாட் பண்ணிட்டோம். சோ MGNREGA, that means Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. This act was passed in the year of 2005. Yes, absolutely correct. அது ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. பட் இத கொஞ்சம் ஃபென்டாஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னா சில ஆக்ட் வந்து சில இயர்ல ஆக்ட் ஆகும், என்ஆக்ட் பண்ண சில வருஷங்கள் தேவைப்படும். அப்போ இத படிக்கிற ஒரு when it was enacted அவர் ஒரு கேள்வி நமக்கு ஒரு இடத்துல உருவாக்கிறது இல்லையா? அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, நம்ம எழுதுனதுல இருந்து நம்மளே சில கேள்விகள் கேட்டு சில பதில் எழுதிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இந்த சக்சஷன் கொஸ்டின். அப்போ நம்ம எழுதும்போது என்ன கேட்டீங்க அப்படின்னா it was enacted also in the same year, அவ்வளவுதான். ஓகேங்க சார். அப்ப பாக்குறது என்ன தெரியும்னா, பட் இவர் இந்த எம்ஜி என்ஆர்ஜிஏ மட்டும் இவர் படிக்கல, இவருக்கு பொதுவான நிறைய நாலேஜ் இருக்கு. அதனாலதான் இவர் என்ஆக்ட் தனியா பிரிச்சு காட்டுறாரு. நான் புரியுது இல்லையா? புரியுது சார். இப்போ சில கேஸ்ல பாத்தீங்கன்னா 2005ல கொடுத்திருந்தா 2006லயோ 2007லயோ சப்சிக்வென்ட் டு தி இயர் தே ஆர் என்ஆக்டட் பண்ணிருப்பாங்க. பட் எம்ஜி நரேகா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இயரே பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஹைலைட் பண்ணினா நல்லா இருக்கும். ஓகேங்க சார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அழகா எடுத்து கொடுத்துட்டீங்க. சோ நீங்க உங்களுக்கு தெரியுதா, ரீட் பண்ண முடியுதா உங்களால? முடியுது சார். நீங்க ரீட் பண்ணலாம். உங்ககிட்ட பேப்பர் இருந்தா உங்க பேப்பர் வச்சு ரீட் பண்ணுங்க, தப்பு இல்ல. எஸ் சார். Focus to improve livelihood as secretary of the people and கொஞ்சம் லவுடா பண்ணா பரவாயில்லை, கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது சார். உங்களுக்கு ஓகேங்க சார்? எனக்கு கேட்கணும். நம்ம டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. Sure sir. It has a focus to improve the livelihood security of people and also article of right to work to enact it, and the scheme of MG Negra give 100 days in a year and continuous or batch-wise work to all the employees who are properly registered. A registered candidate have issued a job card by village panchayat. Exactly correct. So உங்களுடைய எக்ஸ்பிளேஷன் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டீங்க. எம்ஜி நரேகானா என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா கோட் பண்ணிட்டீங்க. சோ அடுத்த பாயிண்ட் நான் பாக்கும்போது ஹிஸ்டாரி ஃபேக்ட்ல வந்து சில விஷயங்கள் சொல்லிருக்கோம். இதுக்காக 3 phase of implementation. இந்த 3 type of the phase of implementation look like the MG Narega scheme தான். அது நீங்க ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டரா சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா தட் மீன் இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அந்த ஸ்கீம் வந்து சட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2005க்கு அப்புறம் தான், ஆக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி 3 ஃபேசஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் எலாபரேட் பண்றோம். 365 டிஸ்ட்ரிக்ட் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் பண்றோம். சோ அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நீங்க மேல் பேராகிராஃப்லயே கொடுத்துடலாம். புரிஞ்சுது இல்லையா? கண்டென்ட் கரெக்ட். பட் இருக்க பொசிஷன் அது மேல இருந்துக்கும். ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அப்படி சொல்லும்போது நரசிம்மர் அவர் அழகா குவாட் பண்ணிட்டீங்க. பட் வித் கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னா இயரோட குவாட் பண்றதுதான். ஓகேங்க சார். அப்ப ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ல இதுல ஒரே விஷயம் சொல்ல முடியும், அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் அதுல இயர் இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் டூரிங் தி பீரியட் ஆஃப் தி நரசிம்மர் ராவ் இன் தி இயர் ஆஃப் 1991. அப்போ இந்த ஃபேக்ட் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிக்க முன்னாடியே எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, வந்து நீங்க பொலிட்டிக்கல் படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்ன படிக்கணும் அப்படின்னா, இயர் வைஸ் சீஃப் மினிஸ்டர் யாரு, கவர்னர்ஸ் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு, கவர்னர்ஸ் யாரு, ரொம்ப தெளிவா தெரியணும். ஒரு காலத்துல கேட்பாங்க, குரூப் 4 क्वेश्चन எல்லாம் கேட்பாங்க, who is the present prime minister of India அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு கேட்ட எல்லாம் நிறுவனப்படி எழுதிடுவோம். சரிதானே இல்லையா? எஸ் சார். அப்ப இன்னைக்கு நம்ம ஏன் அதை படிக்க சொல்றேன்னா, இந்த மாதிரி எழுதும் போது அந்த இயரோட குவாட் பண்ணி எழுத வசதியா இருக்கும். இப்ப நீங்க அதை நல்லா மெமரி பண்ணிருந்தீங்கன்னா, நரசிம்ம ராவ் எந்த பீரியட் இருந்தா மெமரி பண்ணிருந்தா, நரசிம்ம ராவ் நீங்க பேர் போடும்போது இயரை போட்டுருவீங்க. நான் புரியுது இல்லையா? அப்படி படிங்க. நான் புரிஞ்சுதா? அப்படி நீங்க ஒரு பேக் எல்லா வீடியோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய பேக் ரெடி பண்ணிட்டே இருக்கணும். அந்த பேக் ஃபுட்டேஜ் எல்லாம் எதுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம டிஸ்கிரைபா எழுதும் போது நம்மள அறியாம வார்த்தைகள் வந்துரும். எஸ் சார். இப்ப 90 எனக்கு அந்த இயர் படிச்சனால நான் இயரை சொல்றேன். 90 இப்ப நான் இயர் படிக்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நரசிம்ம ராவ் கரெக்ட்னு போயிடுவேன். ஆமாங்க சார். அப்படி நீங்க இயர் படிங்க ஃபர்ஸ்ட். அப்படி படிச்சா நம்ம எழுதும் போது நிறைய இன்சர்ட் பண்ண முடியும் நம்மளால.
ஏன் அப்படின்னா ஒரு இயர் கொடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா இருப்பான்னு புரிஞ்சுப்பாங்க. மொத்தம் பொதுவா சொல்றதுக்கும் தெளிவா சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். நல்லவருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த வகையில நல்லவருங்கன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்ல? கசாப்பு கடைக்காரர் நல்லவர் தான், எங்க வீட்டு பக்கத்துல பிள்ளையார்களுக்கு சாமியார் குறுக்கல நல்லவர் தான். ஆனா 2 பேரும் எந்த வகையில் நல்லவர் நம்ம பாக்கணும். சரிதானே இல்லையா? ஆமா, 100 ரூபாய் கொடுத்தா சிரிச்சுட்டே இருந்தாலும் கறி வெடி தருவா. சரிதானே இல்லையா? அவரோட நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். குறுக்கல்லே அப்படி இருக்கலாம். சரிதானே இல்லையா? சோ அப்போ நம்ம சொல்ற பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் அப்படிங்கறத நம்ம கொடுக்குற இன்புட் ஃபேக்ட்ல தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டா அந்த பேரா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருந்திருக்கும். மற்றபடி அந்த கீழே ஒரு எல்லா லைனையும் மேல சேர்த்திருக்கலாம். இந்த ஸ்கீம் இஸ் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட், இது எல்லாமே இந்த சோர்ஸ் ஆஃப் தி என்ஜின் ஏக்கரா தான். தட்ஸ் நாட் a historical fact. அப்ப உங்களுக்கு புரிய வருது இல்ல அந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் என்ன புரிய வருது இல்ல? அவ்வளவுதான். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் 1991 இன்சிடென்ட் மட்டும் தான். அதை மட்டும் நம்ம குவாட் பண்ணியிருந்தாலே போதும் தான். ஓகேங்க சார், புரிஞ்சது இல்லையா? அப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆல்வேஸ் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சொல்லுவோம். செகண்ட் பேட்ச்ல பாக்கும்போது நீங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அழகா எலாபரேட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நல்லா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இதையும் கொடுத்துருக்கீங்க, இது கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கீங்க. பட் நீங்க என்ஜின் ஏக்கரா வந்து கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கறத இங்க ஃபர்ஸ்ட் பேராஃப்லயே கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். திருத்திரவனுக்கு ஒரு பக்கம் திருப்பி தான் கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத முன்னாடி பார்த்தோன்னே புரிஞ்சிடுவா இல்லையா? பின்னாடி நீங்க ஆர்டிகல் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க, நிறைய ஆர்டிகல் சொல்லிருக்கீங்க அதுல. பட் அதுல ரொம்ப எக்ஸாக்ட்டா நம்ம அந்த பேஜையும் பாத்துடலாம். ஒரே நிமிஷம் அந்த பேஜையும் பாத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேஜ் பாக்குறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பாக்குறோம். ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 42. இதுல ஆர்டிகல் 40 and ஆர்டிகல் 41 பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். The point ரொம்ப clear இருக்கு. ஆர்டிகல் 41 that means the state to secure all Indian citizens. Yes, கண்டிப்பா இந்த ஒரு லைன் நீங்க முன்னாடி கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும் சுதாகர். முன்னாடி நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல சொல்றோம், எதை சொல்றோம் அப்படின்னா வாட் அபௌட் தி எக்ஸ்டென்ட் ஃப்ரீலி தட் மீன்ஸ் என்ஜின் ஏக்கரா நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 2005 இட்ஸ் enacted நீங்க எழுதி முடிச்ச உடனே so in constitutional point of view that mean right to work, it is the article 41 and in part number 14 has been clearly explained the state to secure to all citizens to the right to work. இங்க முன்னாடி கொடுத்தது பின்னாடி கொடுத்தது முன்னாடி ஒரு லைன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்த்த உடனே அவனுக்கு டக்குன்னு பிடிச்சு போகும். நான் புரியுது இல்லையா? புரியுதுங்க சார். அவன் பையன் வந்து எக்கனாமிக்கல்ல மட்டும் ஸ்ட்ராங் இல்லைங்க, பொலிட்டிக்கல்ல பையன் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன்னா எக்கனாமிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா பொலிட்டிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எக்கனாமிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஓகேங்க சார். சோ அப்போ அந்த பாயிண்ட் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் புரிஞ்சதா உங்களுக்கு? நீங்க பின்னாடி தான் முன்னாடி கொடுக்கணும் இல்ல? இப்போ பொண்ணு பார்க்க போறோம் இல்ல, பொண்ணு வந்து நம்ம நல்லா காட்டினா தான் நீங்க நம்மளும் டக்குன்னு பொண்ணை பார்த்து டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிதானே இல்லையா? பொண்ணு போட்டாவே காட்டினா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? இந்த பழைய காலத்து மாதிரி இல்லாதுன்னு காதல் கொட்டை நினைக்கிறேன்ல, நலம் நல்லவரி ஆவல்னு சொல்லி பார்க்காமே காதல் அப்படி இல்ல, நீங்க எல்லாம் யாரும் இல்ல இல்லையா? கஷ்டம்தான். அப்போ எல்லாத்துக்கும் நீங்க ஒரு விஸ்லேஷனுக்கு நம்ம தேவைப்படுது. நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாரும் விஸ்லேஷன் தேவைப்படுது. அதனாலதான் பாயிண்ட் சொல்றேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட ரொம்ப அழகா பின்னாடி எலாபரேட் பண்ணத அதுல எந்த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்? ஏன்னா ஸ்டேட் டு செக்யூரிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஏன்னா இந்த நியூ ஸ்கீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஃபார் தட் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் அதை காட்டினா செகண்ட் பேஜ்ல உள்ள பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வேலிடா காட்டிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ரெஸ்பெக்ட் இன்னும் கூடும் திருத்துற பார்வையில. சோ புரியுது இல்லையா? அப்படி பண்ணுங்க. எஸ், அகைன் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் ஓரளவு நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்ல? மற்றதெல்லாம் நல்லா இருக்கு, நீட்டா நல்லா இருக்கு, கரெக்டா பிரசன்டேஷன் கரெக்டா கொடுத்துருக்கீங்க. லெட்டர்ஸ் உங்க வார்த்தைகள்லாம் படிக்க முடியுது. சில பேர் வேர்ட்ஸ் படிக்கவே முடியாது இல்ல? சரி, எந்த படிக்க முடியுமான்றது தான் உங்களுக்கு டவுட்ல இருந்தேன். நானும் இல்ல படிச்சுட்டேன். ஓகே, ஏன் என்ட்ரில பார்த்தா ரொம்ப இதோட பசமா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஓகே சார். இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க லாங்குவேஜ்ல கலர்ல குவாட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி முடிஞ்சா பண்ணலாம். அது பண்ணா மார்க் கூடுமா குறையுமா அப்படி பாயிண்ட் நான் பேச வரல. அது பண்ணாலும் கூடாது, பண்ணாட்டியும் குறையாது. பட் அது பண்ணோம்னா பாக்குறவங்களுக்கு டக்குன்னு அப்பியரன்ஸ் கிடைக்கும். சார் இதுக்கு எந்தெந்த மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணணும்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார்? கலர் யூஸ் பண்றதுக்கு சில கலர் யூஸ் பண்ணலாம் சார். ப்ரௌன் யூஸ் பண்ணலாம், நம்ம ரோஸ் கலர் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த 2 கலர் நிறைய கலர் போட்டா அவனுக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா ஆந்திரா மாதிரி ஆந்திரா பாத்தீங்கன்னா 10 கலர்ல ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டு வருவாங்கல்ல, நிறைய கலர் போட்டா பாக்கணும் இரிட்டேட் ஆகும். என்னது கலர் இது ஒளி மொழியாக்க பயங்கரமா கலர்ஃபுல்லா இருக்கானேன்னு தோணும். ஹைலைட்டா 2 கலர் 3 கலர் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். பிளாக் யூஸ் பண்ணுவோம், பிளாக் ப்ளூ யூஸ் பண்ணுவோம், ஒரு கலர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அது நீங்க கொஞ்சம் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, ப்ரௌன் மாதிரி யூஸ் பண்ணா பரவாயில்ல. நான் சொல்றது வந்து கொஞ்ச நாள்ல ஃபேட் ஆயிடும்.
ஆமாங்க சார். இது கொஞ்சம் ப்ரௌன் போட்டா கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப கலர்னு அவசியம் இல்ல. அந்த கலர் எதுக்கு அப்படின்னா அவங்களை டக்குன்னு அட்ராக்டிவா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்க சார். அது யூஸ் பண்ணலாம், தவறு இல்லை. சரியா? செகண்ட் பேஜ் நம்ம எடுத்து பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் கரெக்ட். இந்த ஆர்டர் ஆஃப் சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கு. சோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம். சோ நல்லா தெளிவா கொடுத்துட்டீங்க. இதுல அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதை விட நீங்க ரொம்ப எலாபரேட் பண்ணா ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். நான் சொல்ல புரியுது இல்லீங்களா? இங்க வந்து பொலிட்டிக்கல் எனிமி லட்சுமிகாந்த் மாதிரி எழுத ஆரம்பிச்சா என்ன பாக்குற என்ன ஆகும்? ஐயோ இவனே இப்படி ஆயிட்டானேன்னு ஃபீல் ஆயிடும் அவனுக்கு இல்லையா? எக்கனாமிக்கல் டேர்ம்ல எக்கனாமிக் ஹைலைட் கொடுக்கணும். சித்தப்பா வீட்டுக்கு வந்து பெரியப்பா பத்தி உயர்வா சொன்னா சித்தப்பா வீட்டுக்கு வந்து சித்தியை பத்தி பெரியப்பா சொன்னா பரவாயில்ல. சித்தப்பா வீட்டுக்கு வந்து பெரியப்பா போய் உயர்வுன்னு சொன்னா சித்தி நம்மள முறைக்கதான் காப்பி கூட ஒழுங்கா கிடைக்காது. போகும்போது இன்னைக்கு பக்கமே வந்துடாதான் பிடிக்கும். அது மாதிரிதான். சோ நம்ம ஸ்கீம் பண்ணும்போது எந்த இடத்துல எதை ஹைலைட் பண்ணுமோ அது இன்னும் எலாபரேட் பண்ணுவோம். மற்ற விஷயங்கள ரேண்டமா நம்ம இன்ஃபுளுன்ஸ் வந்து கரெக்டா நாங்க தெரிஞ்சிருக்கோங்கிறத அவங்க தெரியப்படுத்தினாலே போதும். அட்வான்டேஜ் ஆஃப் தி எம்ஜி நரேகா. சோ அட்வான்டேஜ் வந்து அழகா சிம்பிளா கொடுத்துட்டீங்க, நல்லா இருக்கு. பட் அட்வான்டேஜ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அட்வான்டேஜ் அண்ட் யூசேஜ் கொடுக்கலாம். ஓகேங்க சார். அது 2005ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு நம்ம கரெக்டா வச்சு பாருங்க. தமிழ்நாடு எடுத்து போட்டுருந்தேன் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல எப்படி இருந்தது, செகண்ட் பேஜ்ல எப்படி இருந்தது? நம்ம யூசேஜ் வந்து இந்தியா ஃபுல்லா சொல்ல முடியாட்டியும் கூட அது அழகா எழுதலாம். சோ ஆக்சுவலி ஐ பிலாங் டு தி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். So I want to explain about the implementation usage with my state first. இது நல்லா இருக்குல? சார் அந்த நம்ம ஸ்டேட் மென்ஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது தெரியல சார். கண்டிப்பா பண்ணலாம் சார். நான் ஏ ஸ்டேட்ல நான் பார்த்த பார்வையில எப்படி இருக்குன்னு பாக்குறதுன்னு சொல்றதுன்னு போறோம். ஓகேங்க சார். நான் வந்து தமிழ்ல உயர்வு சொல்லல, நான் தமிழ்ல சார்ந்தவன்னு சொல்லல. நான் சார்ந்ததுல என்னுடைய சோசியல் ஆக்டிவிட்டியில எந்த மாதிரி மக்கள் யூஸ் பண்றாங்க நான் லைவா உணர்ந்து எழுதலாம். அல்லது நெய்பரிங் ஸ்டேட்டை எழுதலாம். ஆல் ஓவர் இந்தியா யாரால எழுத முடியாது. பிகாஸ் வி ஆர் நாட் விக்கிபீடியா. நீங்களோ தாமஸோ விக்கிபீடியா இல்ல, தெரிஞ்சது இல்லையா? எல்லாரும் ஸ்டோர் நம்மளால வச்சிருக்க முடியாது. பட் நாம சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணலாம். அது நம்ம எப்படி ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுத போறோம். எஸ் சார். சரியா? தமிழ்நாடு சேர்ந்தவன் சொன்னா 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட போறது இல்ல. பீகார் காரன் சேர்ந்தவன் 10 மார்க் குறைச்சிட போறது இல்ல. நம்ம இந்த மாதிரி போடத்தால குறைக்காம இருந்தா போறல. அப்படி எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்ல. நம்ம அப்படி குவாட் பண்ணலாம். ஆனா பர்టిక్యులர் வித் இன்டென்ஷன் எழுத கூடாது. நான் வந்து இந்த இத சார்ந்தவன், எனக்கு இது இந்த மாநில சார்ந்தவன் அப்படிலாம் எழுத கூடாது. நம்ம அப்படி எழுதல இல்ல. இடத்துல இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு, தமிழ்நாடுல இந்த அளவு இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணிக்க. அதுக்காக வார்த்தை தமிழ்நாடு எழுத கூடாது இல்லையா? ஒவ்வொரு தமிழ்நாடு சொல்லக்கூடாது. இம்ப்ளிமெண்ட் யூசேஜ், அதாவது யூசேஜ்ங்கிறத நான் பார்த்திருக்கேன், நான் புரிஞ்சிருக்கேன்னு சொல்றதுக்காக தான் அந்த பாயிண்ட் சேர்க்க சொல்றேன். யூசேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க கேட்டப்ப எனக்கு ஒரு ஆஸ்திரேலியா இருக்குதான் செய்து கண்டிப்பா நானும் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்றேன். சரியா? தமிழ்நாடு சொல்லலாம், நானும் ஒர்க் அவுட் பண்றேன். நீங்க கேட்டப்ப எனக்கு ஆஸ்திரேலியா வருது. சோ தப்பா கேட்க கூடாது இல்லையா? இந்த பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ள நல்லவர் சொன்னா பரவாயில்ல, மாப்பிள்ள நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் நல்லவன் 10 டேஸ் சொன்னா எடுத்துக்காகும், டவுட் ஆயிரும். ஒரு டைம் சொன்னா பரவாயில்ல. அது மாதிரி நம்ம ஓவர் இமேஜினேஷன் கொடுத்து நம்ம தலையில நம்மளே கல்ல போட்டுக்க கூடாது. பண்றேன் பண்ணிட்டு ஐடியா தான் சொல்றேன். சரியா? அப்புறம் அட்வான்டேஜ் யூசேஜ் சேர்த்துக்கங்க. எந்த மாதிரி யூசேஜ் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் மற்றெல்லாம் கரெக்ட் தான். அதே மாதிரி அட்வான்டேஜ் யூசேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸாக்ட் கிறிஸ்டல் கிளியர் ஃபேக்டா தான் நல்லா இருக்கும். ஆந்திரா 625 டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது எந்தெந்த ஸ்டேட்ல கவர் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்களா, 620 டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றோம் இல்லையா? 625 டிஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஆல் ஓவர் தி ஸ்டேட் இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கா அப்படி நம்ம ஒரு பார்வையில பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஓகேங்க சார். புரிஞ்சது இல்லையா? நல்லா இருந்திருக்கா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்அட்வான்டேஜ், பெரும்பாலும் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். அது எப்படி சொல்றது அப்படின்னா மேபி எப்படி சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்றோம், மேபின்னு சொல்லலாம், ஒரு கன்ஃப்ளிக்ட் சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூ சேர்த்துக்கலாம். நான் புரியுதா உங்களுக்கு? Yes sir. அதாவது disadvantage it's my in my point of view, this is not the MG Narega point of view. அப்ப நீங்க போடுற டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா disadvantage of the MG Narega, அதுல உள்ள குறைபாடுகள் என்ன அப்படி தான் நம்ம சொல்றோம். அத சொல்றதா கவர்மெண்ட் இல்ல. எஸ் சார். மெயின்ஸ்ன்றது நம்ம வந்து என்ன புரிஞ்சிக்கணுமோ அதை எழுதுறது தான சார் அப்புறம். கண்டிப்பா அத அந்த டைட்டில் மட்டும் மாத்துங்கன்னு சொல்றேன். disadvantage of in my point of view. Okay sir. In my point of view MG Narega in my point of view. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ disadvantage நான் ஃபீல் பண்றேன்.
எஸ் சார். என் வீட்டுக்குள்ள வந்து என் பையன் சரியில்லை எங்க அம்மாட்ட சொல்லிடுவீங்களா? இல்ல நான் தான் உங்க வீட்டுக்குள்ள சொல்லிட முடியுமா? இல்ல முடியாது சார். முடியுமா? இல்ல முடியாது. சரிதானே இல்லையா? எஸ் சார், எஸ் சார். கண்டிப்பா தான். அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம கலாய்க்க முடியாது. அது கவர்மெண்டே கலாய்க்க முடியுமா? சரிதானே இல்லைங்களா? ப்ரொடெஸ்ட் பண்ண ரைட்ஸ் இருக்கு, வாட் எவர் இட் இஸ். சோ ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அது இடமே வேற, தெரியுதுங்க இல்லையா? அப்ப இதோட அப்பியரன்ஸ் நான் சொல்றது பொலைட்டா இருக்கும்னு நான் சொல்றேன். அது அப்பியரன்ஸ் எப்படி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி எம்ஜி நரேகா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்க சார். இப்படி என்னெல்லாம் எழுதிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சரிதானே இல்லையா? ஆமா சார். நம்ம ரிவ்யூல நம்ம பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. சோ அவரே 4 மார்க் குறைச்சா நீங்க பேப்பர் ரிவ்யூ எடுத்து வாங்க சார். ஏன் ஃபைல்ல சொல்லுங்க இதுக்காக 2 மார்க் நீங்க ஏன் குறைக்கிறீங்க? சோ வாட் ஆர் தி டைட்டில் அப்படின்னு பாக்கணும். இப்ப புரியுதா எப்படி எல்லாம் மார்க் எல்லாம் குறையுது இந்த இடத்துல அப்படின்னு? தெரியுது சார். ஆமா, நீங்க உள்ள பேசேஜ் அவங்க தரவு படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டென்ட் டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமா சூஸ் பண்ணணும். இப்ப என் பேரு தாமஸ், உங்க பேரு சுதாகர்னு பேரை சூஸ் பண்றதுக்கு நம்ம அப்பா அம்மா 2 பேரும் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க? போன போக்குல பேர் வச்சிருப்பாங்களா? எவ்வளவு மெனக்கெட்டு? ஏன்னா இதுதான் நம்மளோட டைட்டில் நேம். அப்படிதானே? சுதாகர் வாழ்ற வரைக்கும் சுதாகர் பேர் தான், தாமஸ் வாழ்ற வரைக்கும் தாமஸ் பேர் தான். அப்போ அந்த டைட்டில் அவ்வளவு முக்கியத்துவம்னு சொல்ல வரேன். நான் சொல்ல புரியுது இல்லீங்களா? புரியுது சார். ஆள் பாதி ஆடை பாதி சொன்ன மாதிரி நீங்க கொடுக்குற கண்டென்ட் பாதி மீதி நம்மளோட டைட்டில். நம்மளோட டைட்டில் தான் கண்டென்ட் என்னங்கறத ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஓகேங்க சார். இதெல்லாம் நம்ம பார்த்து பழக வந்துச்சு நல்லா இருக்கும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படி திருத்தணும் நல்லா இருக்கு, அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு, குவாலிஃபைடா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். எஸ் சார். அப்படி மாத்திக்கலாம். பட் இந்த பாயிண்ட் வந்து நீங்க நல்லா கரெக்டா கொடுத்துருக்கீங்க. இன்னும் சில பாயிண்ட்ஸ்ல சேர்க்கலாம், அதெல்லாம் தவறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேல நம்ம ஒரு பாயிண்ட் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா எம்ஜி நரேகா ஸ்கீம் என்னன்னு சொன்னோம் இல்லையா? அது ஒரு வேலிடான பாயிண்ட் நம்ம சேர்த்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம பார்த்தது. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம அழகா சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்க அதை குவாட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஸ்கிரீன் மாறாம அப்படியே தான் இருக்கா? எனக்கு இப்ப சார் மாறுது. ஸ்கிரீன் மாறுதுல? இப்ப மாறுது. ஸ்கிரீன் மாத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என் மொபைல்ல இல்ல, அதனால உங்களுக்கு மாறுதான்னு கேட்டுக்கிட்டேன். வேற ஒண்ணு. ஸ்கிரீன் மாறுதுல? மாறுது சார், மாறுது. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் தான் பாக்குறோம், கரெக்ட்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம ஒரு பாயிண்ட் சேர்க்கலாம். 2005 போடுறோம். சோ இட்ஸ் எனாக்டட் சேர்க்க சொல்லிட்டோம். அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சேர்க்க சொல்லிட்டோம். கீழ ஒரு பேராகிராஃப் போட்டுருக்கீங்க இல்லையா? It have a focus it have a focus to improve the livelihood and security போட்டுருக்கீங்க இல்லையா? அந்த பேராகிராஃப் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா so employment to be provided within 5 kilometer of an applicant residence. நம்ம 5 கிலோமீட்டருக்குள்ள தான் அது வந்து ரீச் ஆகுது. அவங்க அதை ஈஸியா பயன்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து என்டையரா ஒரு 10 கிலோமீட்டர் போய் டிராவல் 20 கிலோமீட்டர் டிராவல் ஆகி டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதை அப்டேட் பண்ண முடியாது. ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியர் கிறிஸ்டலா இருந்திருக்கும். அவ்வளவுதான். சோ புரிஞ்சதா? ஆக்சுவலா அந்த பாயிண்ட் கரெக்ட்டா தான் எனக்கு தோணுச்சு. சரி அங்க போய் இன்டர்செப்ட் பண்ண பவுடா இருந்ததனால அப்படியே விட்டுட்டேன். இல்ல கரெக்ட், நல்ல விஷயம் தான். நமக்கு இப்படிதான் இது வந்து ஒரு அனுபவம் தானே. இப்ப நானும் நீங்களும் பேசுறோம். இந்த பேப்பர் அப்படியே நம்ம சிபிஎஸ் கொடுக்க போறது இல்ல. இதெல்லாம் ஒரு பழக்கத்துக்காக நம்ம பிராக்டிஸ்க்காக பயன்படுத்துறோம். அனிமேஸ்ல ஓடும்போது எடுத்து தம்பிடிச்சு ஓட முடியுமா? நம்ம நீங்களும் சிவகார்த்தியன் இல்ல, நானும் சிவகார்த்தியன் இல்ல. இல்ல எதிர்த்து அவரால மட்டும் தான் ஓட முடியும். நம்ம 2 பேரா 1 கிலோமீட்டர் ஓட்டாலே முடிச்சு வாங்கிடும். அப்ப பிராக்டிகலா நமக்கு முன்னாடி எல்லா ட்ரெடி அதை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது நிறைய குறைகள் இருந்தாலும் நம்ம சரி பண்ண போறோம். அவ்வளவுதான். என்ன இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்கோ, என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுல தப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம பண்ற தவிர நாமே திருத்திக்கிட்டா யாரும் குறை சொல்ல போறது இல்ல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது என்ன வழின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரிதானே? ஓகே சார். மறுபடியும் செகண்ட் பேஜோட அப்பியரன்ஸ் நல்லா தான் சார் இருந்தது. கடைசியா டைட்டில் கொடுத்துருக்கீங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தி எம்ஜி நரேகா. சோ அகார்டிங் டு இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. நீங்க என்ன ரீசன் பண்ண போறீங்க? நிறைய பாயிண்ட் போட்டிருக்கீங்க. அதுல நல்லா பாயிண்ட்ல ரொம்ப வேலிடா இருந்தது. நீங்க சொல்லுங்க, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். சார் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 75 வயசு இல்ல 80 வயசு மாதிரி வந்து பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தனியா கொடுத்து அவங்க வந்து வேலைக்கு வர வைக்க வேணான்ற மாதிரி. கண்டிப்பா அவங்களால வந்து எதுவும் செய்ய முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல பாயிண்ட். பட் சுதாகர் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கட்டாயமா வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ இதுல வந்து சீனியர் சிட்டிசன் வந்து இந்த இடத்துல வந்து தேவையில்லைன்றது சொல்றேன். அவங்களால வந்து எந்த ஒர்க்கும் அவங்களால செய்ய முடியாது. அவங்க எதுக்கு கவர்மெண்ட் வேஸ்டா இந்த மாதிரி அவங்க வர வச்சு கொடுக்கறது ஒரு பென்ஷன் அவங்க மாதிரி மந்த்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா போயிடும். ஏன்னா அவங்க வந்து பழுதுக்க போறது இல்ல, ரொம்ப கடினமான வேலை செய்யல, என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை தான் அலாட் பண்றாங்க. அப்போ இது சீனியர் சிட்டிசன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய ஸ்கீம் எல்லாம் சீனியர் சிட்டிசன் இருக்கு. பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு, நிறைய ஸ்கீம் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக முடியறது இல்ல. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்ல பணமும் இல்ல. அப்ப இந்த வகையில போய் சேரட்டுமே அப்படின்னு அவங்களும் விடுறாங்க. பட் நல்ல பாயிண்ட் இதெல்லாம். கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
நல்ல பாயிண்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த பென்ஷன் ஸ்கீமையும் ஓய்வூதிய திட்டத்தையும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் அதிகப்படி இதை குறைக்கலாம். ஓகேங்க சார். நல்ல விஷயம் அதெல்லாம். சோ புரியுது இல்லீங்களா? அந்த பாயிண்ட் சேர்த்துட்டா நல்ல பெட்டரா ஃபீல் ஆயிருக்கும். இந்த மாதிரி கான்ட்ரா क्वेश्चन அரைஸ் ஆகாது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். புரியுது இல்லையா? கரெக்ட் இது கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிருக்கணும். பட் நீங்க வயதானவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அவங்க இந்த மாதிரி சஃபர் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு போக வேண்டிய எக்கனாமிக் எதுக்கு இந்த 100 நாள் திட்டம்? வாழ்க்கையில யாரும் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க கூடாது. ரைட் டு ஒர்க் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. சரிதானே இல்லையா? அடல்ட் பர்சனாலிட்டி எல்லாருக்கும் ஹேவ் தி ரைட். சில்ட்ரன் சொல்ல முடியுமா? சைல்ட் பிரதிபலிதி வச்சிருவாங்க. சரிதானே இல்லையா? அடல்ட் பர்சனாலிட்டி எவ்ரி பர்சன் மெயின்டைன் தேர் ரைட் டு ஒர்க். அதனால அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் பாதிப்பு இருக்கு. சோ அப்ப நீங்க அவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள பாதிக்கும். அதுக்கு பதிலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா பாக்குறவனுக்கு அவனுக்கே புரிஞ்சுப்பான். ஓகே நல்ல வேலிடான பாயிண்ட்னு புரிஞ்சுப்பான். புரிஞ்சுதா உங்களுக்கு? சிவில் ஆஸ்பிரன்ட் எழுதக்கூடிய ஒவ்வொரு பெயின்ஸோட பேப்பரை கரெக்ட் பண்றபோது ஒவ்வொரு அதிகாரிக்கும் எவ்வளவு விஷயங்கள் அப்டேட் ஆகுது தெரியுதா? நீங்க லட்சுமிநாத் புக் படிச்சு பார்த்து தெரிஞ்சதை விட உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய நாலேஜ் அப்டேட் ஆகுது. உண்மைதான். உண்மைதான் இது. நான் பொய் சொல்லல. உண்மைதான் அது. ஆமாங்க சார். எங்க ஸ்டாஃப் சொல்லிருக்காங்க. அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணும்போது நிறைய நாலேஜ் நமக்கு அப்டேட் ஆகும். ஆனா யாரும் சொல்லுவாங்க இந்த வார்த்தை தான் அதிகமா. ஆமா அத விரும்பி யாரும் பண்றது இல்ல. கடமைக்கு ஏன் பண்ணுவான்? அப்படி பண்ணக்கூடாது சார். இது எழுதுறதுனால உங்களுக்கும் குவாலிஃபைடா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது எலாபரேட் பண்றதுனால எனக்கும் மைண்ட் நல்லா அப்டேட் ஆகும். தெரியுது இல்லையா? இப்போ நான் அந்த என்ஜின் டைரக்டர் ஸ்கீம் அன்னைக்கு லைவ் வீடியோ கொடுத்தோட இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் விஷயம் தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு நான் எடுக்கிறத விட இன்னைக்கு நான் பண்ண அன்னைக்கு ஏன் பாயிண்ட் ஆகல நான் பார்த்தேன். சோ புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க சார். ஏன் விஷுவல் எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் உங்க விஷுவல் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அப்ப இந்த விஷயம் நம்மளும் யோசிக்கலையே, நம்ம யோசிக்க கூடாது. இப்படி டிஸ்கஷன் தான் அவ்வளவுதான். சரியா? எஸ் சார். எஸ். அதுக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த பிசிக்கலி சேலஞ்சரா இருக்கவங்க வந்து இந்த வேலையை கொடுக்காம அவங்க வந்து வேற ஏதாவது ஆபீஸ் ஒர்க் மாதிரி மாத்தி கொடுக்கலாம். இல்ல அது எனக்கும் அந்த தாட் இருக்கு. பட் நானும் எனக்கு ரொம்ப நாளா கேள்வி இருக்கு. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்க ஐஏஎஸ் ஆபீசரா வந்தா நான் வந்தாலும் ட்ரை பண்றேன், நீங்க வந்தாலும் ட்ரை பண்ணுங்க. என்னோட தாட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார்ல டிசேபிளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆமாங்க சார். அவங்களுக்கும் ஒரு நார்மல் பர்சன் என்ன வேலை செய்ய முடியுமோ அதே வேலை தான் கொடுக்குறாங்க. எஸ் சார். ஒரு கிளர்க்கா ஒரு டிஎன்பிசி குரூப் 4ல ஒரு விஓ அப்பாயின்ட்மென்ட் பண்றாருன்னா விஓ ஒரு நார்மல் பர்சன் அதே தான் பாக்குறாரு, டிசேபிள் அதே தான் பாக்குறாரு. அப்போ அந்த டிசேபிள் பலன் ஆகாதா? ஆமாங்க சார். கண்டிப்பா பலன் ஆகும். ஒரு இப்போ நீங்க ஒரு வேலை கிளர்க்கா செய்யறதுக்கும் இன்னொரு டிசேபிள் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாங்க சார். அப்போ ஒரு லைட் சீட்டா அவர் கொடுக்கலாம், வேலை கம்மியான டிபார்ட்மெண்டா கொடுக்கலாம். அப்போ ஒருத்தர் சொன்னா நம்ம வேலையே கொடுக்க வேண்டாம்ங்கிறீங்களா? அவங்க கான்செப்ட் அதுவான்னு கேக்குறாருல்ல. ஏன்னா அவரு சம்பளம் வாங்குறாரு. அவரால இதை பாக்குறது நிறைய ஸ்கீம் இருக்கு. எனக்கு இது இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. சுதார் ஒரு நாள் கிடைச்சா கண்டிப்பா எப்படி டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா சார். இப்போ ஒரு பேங்க்ல கிளர்க் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க கவர்மெண்ட்ல. அவர் கிளர்க்கு தான், நார்மல் பர்சன் கிளர்க்கு தான். ரெண்டு பேருக்கும் ஒரே வேலை தான் வருது. இவர் 70% இவர் கேபபிள் ஒர்க் பண்ணாருன்னா அவரும் அதே தான் பண்றாரு. அப்போ நார்மல் மேன் பண்ணக்கூடிய கேபபிளோட டிசபிள் பண்ணும்போது அவருக்கு படன் ஆகும் இல்லையா? ஆமா சார். அப்ப அதுக்கு என்ன கவர்மெண்ட்ல என்ன ரெமெடி இருக்கு? சம்பளம் ஒண்ணுதான். ஸ்பெசிபிக் போஸ்ட் அவங்க வந்து எல்லாம் ஒதுக்கி கொடுத்தா மட்டும் தான் சார். எப்படி வேற எதுவும் கிடையாது. அதுவும் நம்ம சடத்துல இடம் ஒதுக்கி இதுல ஸ்பெசிபிக் ஒதுக்குனா அவங்களுக்கு இந்த வேலை தான் சொல்லிருவீங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு போகுது இல்லையா? இப்போ வந்து சில டிஸ்ட்ரிக்ட் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப டஃப்பான மலைக்காட்டு ஏரியா, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு ஒரு டிசபிலிங் கலெக்டர் போஸ்டிங் போடாம விட்டாச்சுன்னா அவர் ரைட்ஸ் பாதிக்குது இல்லையா? ஆமாங்க சார். அதை யோசிக்க வேண்டிய இருக்குல்ல. இந்த கேள்விக்கு எனக்கும் பதில் கிடைக்கல. நானும் எவ்வளவோ யோசிச்சேன். எப்படி போனாலும் நமக்கு தான் இருந்தது. அப்ப இருக்க ஸ்கீம் பரவாயில்லன்னு எனக்கும் தோணுது. ஆனா இருக்க ஸ்கீம்ல நிறைய கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இதை பத்தி கிளியரான ஐடியா கிடைச்சா கண்டிப்பா என் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. பட் அந்த ஸ்கீம் நம்ம அந்த சீனியர் சிட்டிசன் சொன்ன மாதிரி தான் நிறைய ஸ்கீம் டிசபிள் பர்சன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது நீங்க சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணி அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல ஒரு 10% குறைச்சா இல்ல ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணா காம்பன்சேட் ஆக போகுது இல்லையா? ஆமா சார். பண்ணா பரவாயில்ல. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சார். சரி நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ இதுக்கான வேகேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது வந்து தனியா ஒரு செக்ஷனே டிபார்ட்மென்ட் பிரிச்சு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்ல கவர்மெண்ட் தனி டிபார்ட்மென்ட் தான் இருக்கு. தனியா தான் இருக்கு. இல்லைங்க சார், இது வந்து ரூரல் டிபார்ட்மென்ட் தான் அண்டர்டேக்கிங் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தனி டிபார்ட்மென்ட். ஆமா சார். ஓ அதுல தனி டிபார்ட்மென்ட் இருக்குமா சார்? இது அது தனி டிபார்ட்மென்ட் தான். இது அதுக்குள்ள எப்படி பிரிக்கிறது அது? ஆனா இதுக்கான வேகேஜஸ்லாம் வந்து ஆர்ஐ என்ற லெவல்ல இருக்கவங்க மட்டும் தான் போடத்தா சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா சார். அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பர்டன்ல இருப்பாங்க. அவங்களும் இதுலயும் சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு இன்னும் பட்ஜெட் பத்தாது இல்லையா? நம்ம அதையும் பார்க்கணும், பட்ஜெட்டும் பார்க்கணும். இல்லைங்க சார், வேலை வாய்ப்பு அதிகமா எல்லாரும் வாய்ப்பு இல்ல. ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு தானே. ஒரு கிராமத்துல ஒரு 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கு 100 நாள் கொடுத்துறானா சார்? மேக்ஸிமம் எல்லா கிராமத்துல 70-60% கவர் ஆயிடுறாங்க சார். அதுல விருதுல யாரும்
एक मान தோத்துக்குறான்னு சொன்ன மாதிரி பரவாயில்ல. நல்ல பாயிண்ட் அது. ஒரு தனி டிபார்ட்மெண்ட் விட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக நான் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம முனிசிபாலிட்டி பண்ணலையா, கார்பரேஷன் பண்ணலையா, பஞ்சாயத்து பண்ணலையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி தனியா இது கொடுத்தோம்னா நம்ம கவர்மெண்ட் செக்டர்லயும் ஜாப் செக்டர் அதிகமாயிடும். பிளஸ் வந்து தனியா மெயின்டெனன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. சோ அதுக்கு பட்ஜெட் வேணும்ல. அது கவர்மெண்ட் நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயம் எழுதும்போது நமக்கு அரைஸ் ஆகுது இல்ல, நல்ல விஷயம். பட் இட் இஸ் நிறைய டைப் ஆஃப் தி பீப்புள் ரீச் ஆகும்போது நெசசிட்டி இருக்கும்போது கண்டிப்பா பண்ணிடுவாங்க சார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்மள கேட்டா பஞ்சாயத்து பண்ணாங்க, நம்மள கேட்டா முனிசிபாலிட்டி பண்ணாங்க. பிராக்டிகல் ரன்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். எஸ் சார். இந்த இடத்துல அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் நல்ல பாயிண்ட் அது இருந்து வர ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். ஓகே சார். சரிங்க. these are the remedies according to my point of view. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதனால தப்பு எல்லாம் கிடையாது. நம்ம கேக்குறோம் இருந்தா பரவாயில்லன்னு கேக்குறோம், தப்பு இல்ல. சுதா இருக்கீங்களா சுதா? எஸ் சார். எஸ் எனக்கு லைன் பிரேக் ஆச்சு, சாரி. கடைசி ஒரு நான் ரீசன்ட் ஃபேக்ட்னு சொல்லி போடுறோம். நான் உங்களுக்கு அதுல சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ரீசன்ட் ஃபேக்ட்னு போடும்போது ஒரு எலாபரேட் கொடுக்கும்போது இங்க கிறிஸ்டல் கிளியரா வேணா இயர் போடணும் அல்லது சைட் நேம் போடலாம். இது ரீசன்ட் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த 200 டேஸ் நம்ம ராஜஸ்தான்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் சார். மத்திய பிரதேசல ஃபேஸ் பண்ணிருக்கோம், உத்தரப்பிரதேசல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடுல ஃபேஸ் பண்ணல. அனைவரும் வார்த்தை வந்துருவோம். அப்போ சில ஸ்டேட்ல இன்னைக்கு பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா சோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா அப்டேட் பண்றாரு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்ன புரிஞ்சுது இல்லையா? ஓகேங்க சார். அது சேர்த்து மற்ற பேர்டிஸ் ஃபென்டாஸ்டிக் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சு ரீசன்ட் ஃபேக்ட்ல. பட் கொஞ்சம் சைட் நேம் வேணும். முடிந்த வரைக்கும் சைட் நேம், முடிந்த வரைக்கும் இயர்ஸ் எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுத்துறணும். முடிந்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோட் கரெக்ட்டா கொடுத்துறணும். ஓகேங்க சார். இதுல மைனஸ் வந்து உங்க நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிக்க வேண்டியது, அதெல்லாம் பெருசா நம்ம பாதிக்காது. இதெல்லாம் ஒரு ஆள் கரெக்ட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்க சார். எஸ் அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். சார் இதுக்கப்புறம் எல்லா क्वेश्चनமே ட்ரை பண்ணட்டுமா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் அது மாதிரி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு கூப்பிட்டு நான் வீடியோ கொடுத்துறேன். சரியா? ஓகேங்க சார். ஷூர் சார். அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டு அந்த டாபிக்கான क्वेश्चन நான் முடிச்சிட்டு மறுநாள் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். கண்டிப்பா பண்ணிடுறது வந்து நேரம் இருக்குமான்னு தெரியல சுதா, நான் டியூட்டி பார்க்கணும் இல்லையா சார். நீங்க எப்போ ஃப்ரீயோ முடியுமோ நீங்க பண்ணி கொடுத்துருவேன். சில கிறிஸ்டியன் ஃபோன்ல கூப்பிட்டு சொல்லி எல்லாம் பண்ணுங்க சார், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்படி சொல்லிடுறேன். சண்டேல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா சண்டே இஸ் மை டே நான் வச்சிருக்கேன். முழுக்க நான் தேவை ஒதுக்கி வச்சிருக்கேன். ஓகேங்க சார். ஷூர் சார். சோ இப்போ நிறைய நான் ஒதுக்குறேன் தெரியுதா உங்களுக்கு. நான் டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட டக்குனு உட்கார்ந்துருவேன். ஏதாவது உங்களுக்கு பண்ணணும். சார் ஷூரா 2:30 வந்துட்டீங்க கரெக்ட்டா? ஆமா. சண்டேல நான் கேரண்டி. ஏன்னா சண்டேல நம்ம டைம்ல நம்ம சொல்ல முடியும். நான் வொர்க் இருக்குங்க, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு நான் சொல்ல முடியும். மற்ற நாள் நம்ம சர்வீஸ்ல இருக்க சொல்ல முடியாது இல்லையா? ஆமாங்க சார். சோ அதனால நான் சண்டேல கேரண்டியா உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். மற்ற நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஏதாவது மாதிரி வீடியோ உங்களுக்கு எலாபரேட் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஷூர் சார். இதுல கிடைச்சா ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேல ஃபோன் பண்ணா உங்களுக்கு நான் பேசி சொல்லிடுறேன். ஒரு 8 மணிக்கு கனெக்ட் பண்ணிக்கங்க. நானும் 8 மணிக்கு தான் நீங்க உங்க பேப்பர் வாட்ஸ்அப்ல கொடுங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே வீடியோ பண்ணா நம்மளால அப்டேட் பண்ண முடியாட்டி கூட சில டவுட்லாம் நமக்கு சொல்லலாம். ஒரு வீடியோ அப்டேட் பண்ணனா அடுத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அசல நம்ம பேசிட்டாலே போதும்ல. எஸ் சார். சுதா இத பண்ணிக்கங்க, நீ பண்ணிர போறீங்க அவ்வளவுதானே. அப்ப அந்த மாதிரி கிடைச்சா உங்க போன்ல கூட்டி நான் சொல்லிடுறேன். அதனால நீ 8 மணிக்கு மேல நம்ம பேசிக்கலாம். சரியா? ஓகேங்க சார். ஐ திங்க் உங்களுக்கு பெண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ல. ஷூர் சார். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கத்துக்கணும் சார். நான் நிறைய விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இவ்வளவு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்க முடியும்ன்றது அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நிதானமும் தேவை. அவ்வளவு ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா முடியும் சார். நல்லா நம்ம அப்ப போன்ல சொன்னதா ரொம்ப சின்ன வயசு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நிச்சயம் நம்மளால ஆக முடியும். 2 வருஷம் டைம் ஆகும். கவனத்துல செலுத்தாம ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் இம்ப்ளிமெண்டேஷன்லயே நம்ம லைவ்ல இருந்துட்டே இருந்தோம்னா ஈஸியா இருக்கும். 70 டைப் ஆஃப் த क्वेश्चन should be arised. நான் நேத்து சொன்ன போல தான் டிஸ்பியூட், இஷ்யூஸ், சொல்யூஷன், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த 4 கேரக்டர் எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல 70% ஆஃப் क्वेश्चन நம்ம ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்க சார். 70 கொடுத்தாலே பெரிய விஷயம் மெயின்ஸ்ல. ஏன்னா மெயின்ஸ்ல 50 முடிக்கிறதே கஷ்டம். ஆமாங்க சார். அதுல வந்து 25 வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். 25 வந்து எழுதலாம். மீதி இருக்க 15 ரொம்ப டஃப் பண்ற மாதிரி தான் எல்லாம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். மூணு சர்வீஸ் இருக்கு. ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு, சென்ட்ரல் சர்வீஸ் இருக்கு, ஸ்டேட் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். நிறைய ஆபீசர் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கிளியர் பண்ணி அப்புறம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ மாறிடுவாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா போதும். சரியான சாரே அப்படிதானே. அவர் ஆர்ஜினா பாத்தீங்கன்னா ஸ்டேட் சர்வீஸ் கிளியர் பண்ணவர் தான். ஓஹோ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ மாறிட்டார். நம்ம சேலம் கலெக்டர் மேம் ரோகிணி மேம் இருந்தாங்க ப்ரீவியஸ்லி சேலத்துல இருந்தாங்க. ஆமாங்க சார். அவங்களும் ஸ்டேட்ல பாஸ் பண்ணவங்க தான். இந்த ஸ்டேட்ல பாஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருப்பாங்க, அல்லது மேனேஜிங் டைரக்டரா இருப்பாங்க, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருப்பாங்க. இந்த மாதிரி போஸ்டிங்ல ப்ரீவியஸா இருந்திருப்பாங்க. பஞ்சாயத்துல இருக்கலாம் அல்லது ஒரு டெக்ஸ்டைல்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு இதுல இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது 3 வருஷம் 3 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ மாறிடுவாங்க. அப்போ சில பேர் ஆல் இந்தியால ரேங்க்ல மார்க் குறையும் போது அவங்க துணிஞ்சு ஸ்டேட் சர்வீஸ் எடுக்கலாம், சிங்கிள் சர்வீஸ் எடுக்கலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆல் இந்தியா சர்வீஸ் அவங்க மாறிக்கலாம்.
ஓகேங்க சார். மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது நடக்காத காரியம் இல்ல, அதெல்லாம் கஷ்டம். ஆமா சார். சூரிய சொன்ன மாதிரி கோட்டடிங்க நான் முதர்ந்து புரோட்டா காமெடி இருக்குல்ல, கோட்டடிங்க நான் முதர்ந்து சாப்பிட்டேன்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் எழுத முடியுமா? இது எத்தனை பேர் சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? சர்வீஸ் எவ்வளவு பேரே இருக்காங்க. நான் பாஸ் பண்ணி சர்வீஸ் வந்துட்டோங்க, நாங்க ரிசல்ட் மறுபடியும் எக்ஸாம் இருந்தா எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? அது கஷ்டம். அந்தந்த டைமிங்ல அந்தந்த நாலேஜ் அவ்வளவுதான். ஆமா சார். சோ அதனால கிடைக்கிற போஸ்டிங் நீங்க சூஸ் பண்ணி லைஃப்ல லீட் பண்ண முடியும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி பாஸ் பண்ணி டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல ஒர்க் பண்ணி அவங்க கன்வெர்ட்டா மாறுறாங்க. ஏன்னா ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 75% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 25% ப்ரொமோட்டட் ரெக்ரூட்மெண்ட் தான். 1000 போஸ்ட் போட்டா 750 போஸ்ட் தான் மெரிட்ல போடணும். டைரக்ட் தான், சாரி, எல்லாமே மெரிட்ல தான் போடணும். பட் 750 போஸ்ட் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் வச்சு போடுவாங்க. பேலன்ஸ் 250 பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் ஐஏஎஸ் ஆபீசர் தான். ஓகேங்க சார். அப்போ ஐஏஎஸ் ஆகணும் ஆம்பிஷன் தான், எந்த வழியினாலும் ஆகலாம் இல்லையா? நான் தலையிடாத குதிப்பேன்னு சொல்லக்கூடாது. சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ணால 2 வருஷம் எக்ஸாம் எழுதாம வைக்கிறேன் அப்படிமா. அதெல்லாம் தப்பு. எழுதி வைக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்டேட் சர்வீஸ் கிடைச்சா சந்தோஷம் தானே. அப்புறம் கன்வெர்ட்டா மாறிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் மாறாம இல்ல எடுத்த அட்டெம்ப்ட்லயே நான் ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணி அடம் முடிச்சா நம்ம அன்னைக்கு சொன்ன டயலாக் தான். சூரியன் தேவானி நம்ம எல்லாம் யாரும் கிடையாது இல்ல, ஒரே பாட்டுல ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. நானும் பாக்குற சாங் ஒரு 1000 தடவையாவது கேட்டுட்டு ஆக முடியல. ஏன்னா பிராக்டிகலே வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா சார். அதுக்கானே ஆமா கண்டிப்பா, அது ஒரு இமேஜின் கற்பனை தானே. எஸ் சார். பிராக்டிகல் வரும்போது வடிவேல் சோக்கு தான் ஞாபகம் வருது. செவல தாவுடா தாவு, எங்கெங்க தாவுறது, நானே தோண்டிட்டு இருக்கேன். இந்த டைலாக் எனக்கு தான். எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. நல்ல ஒரு ஜாலியா ஒரு வீடியோ பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மற்றவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சந்திக்கலாம் சுதாகர். சரியா சார்? ஒரு டவுட் சார். கேளுங்க சுதாகர். சார் இப்போ இந்த காலேஜ் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியல. ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் காலேஜ்ல. ஓகே. இப்போ லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருக்கு சார். யூபிஎஸ்சி இந்த டைம் அப்ளை பண்ணிருக்கேன் நானே. சப்போஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து மெயின்ஸ் அதுக்கு ப்ராப்ளம் இருக்குமா? இருக்கா சார். ஃபைனல் செமஸ்டர் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம், அது ப்ராப்ளம் இல்ல சார். ஓகேங்க சார். ஃபைனல் செமஸ்டர் அப்பியர் ஆகும்போது, அதாவது 2020 நீங்க ஜூலைல இருந்து நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் தான். டிசம்பர்ல இருந்து எலிஜிபிள் கேண்டிடேட் தான். சரியா? எப்போ 2019ல இருந்து. அப்ப நீங்க அடுத்த செமஸ்டர்ல ஃபைனல் செமஸ்டர் என்டர் ஆயிடுவீங்க இல்லையா? ஆமா சார். ஆமா. சோ அதனால நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் தான். சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. எதுவும் அரியர்ஸ் பேப்பர் மட்டும் இருக்க கூடாது. அப்படி இருந்தா கிளியர் பண்ணணும். அதுதான் இல்லைங்க சார், கிளியர் தான் போயிட்டு. அதனால பார்த்தாலே தெரியுது சுதா, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தா அவ்வளவு பென்டாசியம் உங்களால எழுத முடியாது. நிஜம்தான். சோ அப்படி ஒரு உங்களுக்கு இல்ல, வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் பேப்பர் வச்சிருந்தாலும் பயப்பட ஒண்ணு இல்ல. ஒரு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. நீங்க போய் அரியர் பேப்பர்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இல்ல, சொல்லிக்கலாம். ஒரு ரெக்வெஸ்ட் எழுதி கொடுக்கணும். அடுத்த 6 மாசம் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அரியர்ஸ் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. அவர் சொல்லுவாரு, நான் அரியர்ஸ் கூட பாஸ் பண்ணி சார், யூபிஎஸ்சி எப்படி பாஸ் பண்றதுன்னு கேட்பாரு இல்ல? ஆமா சார். எஸ் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பேசுனதுல. Thank you. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே சார். Thank you sir. Thank you சுதா. Thank you so much. Thank you very much.